ஆகிலும் அவங்களை 2 மாதங்கள் எங்களுடைய ஆலயத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவங்களை நான் வருந்தி கேட்டுக்கொண்டேன். அவங்க சில நாட்கள் ஜெபத்தில் வைத்து நேற்றைய முன்தினம் நம்முடைய பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். மிக நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி கர்த்தர் நம் மத்தியிலே கொண்டு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே அவர்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை பயன்படுத்தி வருகிற விதத்தையும் குறித்து நம் மத்தியிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாளிலே அவர்கள் நம் மத்தியிலே இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். தொடர்ந்து மீதியான வேலையை அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னைய ஒரு சாட்சியாக இந்த நாளில் கொண்டு வந்து நிறுத்திறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு நாங்கள் ஹிமாச்சலில் இருக்கிற அந்த பிரதேசத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒருத்தர் கூட தமிழ் பேசுகிறவங்க கிடையாது. நிறைய தமிழ் நான் மறந்துருக்கிறேன். அதனால் ஏதாவது அப்பப்போ தவறு வந்தால் மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நான் ஒரு இந்து பூஜாரி குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா இந்த ராமநாதபுரம் சொல்லுவாங்களே, அங்கே தான் எங்கள் அப்பா ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தார், ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். எங்கள் அப்பா அவர் அரசியல்வாதியாக இருக்கிறனால நான் ஒரு 3 வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா கொலை செய்யப்பட்டார், இறந்தார். எங்கள் அம்மா அதே மாதத்தில் அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மாமாவுடைய வீட்டில் நான் கொண்டு வரப்பட்டேன். எங்கள் மாமா ஒரு இந்து பூஜாரி குடும்பம். அந்த பூஜாரி எப்படி இருப்பாங்க, நம்மளை வளர்ப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த ஒரு மூட நம்பிக்கையில் என்னை வளர்த்தாங்க. இதுதான் அதுதான் நம்மளுக்கு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி. நான் குழந்தையிலேயே அப்பா அம்மா இழந்ததுனால நான் ஒவ்வொரு நாளும் அன்புக்கு ஏங்கினேன். இந்த தாய் தகப்பனுடைய அன்புக்காக நான் அதிகமாக ஏங்கியிருக்கிறேன். அந்த அன்பு கிடைக்காதனால ஒவ்வொரு நாளும் சரி இது என்னை காப்பாற்றும், இது என்னை நேசிக்கும்னு சொல்லி நிறைய மூட நம்பிக்கையில் நான் வாழ்ந்தேன். அப்படி இருக்கிற நாளில் எங்கள் கிராம பகுதியில் நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 11 வயசு முடிஞ்சிருக்குது, 12வது வயசு ஸ்டார்டிங்கில் எங்கள் கிராமத்தில் கொஞ்சம் பேர் கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கித்தார்கள். அந்த வார்த்தை கேட்குற ஒரு எண்ணமே இல்லை எங்களுக்கு. பயங்கரமாக நாங்கள் எதிர்த்தோம், அவங்கள ரொம்ப பரியாசம் பண்ணோம். அங்கே போன பிறகு ஒரு 3 மந்தில் நான் 2 கண் பார்வையும் இழந்தேன். 2 கண்ணும் தெரியாத ஒரு குருடியாய் ஆன, கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களை பார்த்தா ஒரு மரம் அசைவது போல தான் தெரியுமா ஒழிய வேறு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே உமக்கு நன்றி, இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் போய் எனக்கு சாட்சிகளாக இருங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாம் மகிமைப்படுவதாகப்பா. வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. அங்கே வந்து அவங்க மெய்யான தெய்வம் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளலை. அங்கே போய் சில மாதங்களில் கண் தெரியாத ஒரு குருடியான ஆட்களை பார்த்தா ஒரு மரம் அசைவது போல தெரியும். அந்த நாளில் எங்கள் மாமா ஒரு நாள் சொன்னார், இங்கே பாரு, நான் வெளியில் போகிறேன், திரும்பி வரும்போது நான் உன்னை உயிரோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். உன்னை வளர்த்தேன், நீ என்னை காப்பாற்றுவேன், எங்கள் எல்லாரும் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன்னு. இப்போ எங்களுக்கு நீ பாரமாயிட்ட, நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். எங்கள் மாமா இவ்வளோ வேதனைப்படுறதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. எங்கள் மாமா ரொம்ப நேசிப்பேன். ஒரு முரட்டுத்தனமாக இருந்தாலும் எங்களை வளர்ப்புறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அதனால் சரி, இவருக்கு பாரமாக ஏன் இருக்கணும், நம்ம எதையாவது பண்ணிட்டு செத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் தடவி பிடிச்சி ஒரு லைலான் கயிறு நான் தான் ஒரு நாள் எங்கள் மாமா நான் நல்லா இருக்கும்போது என் கையில் கொடுத்தாரு. அப்போவே மரணம் என்னை தேடி வந்துட்டுது, இதை பத்திரமா வை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த வச்ச இடத்த தேடி கண்டுபிடிச்சேன். நான் என் வீட்டில் வளர்ந்ததுனால எங்கே என்ன இருக்குன்னு தெரியும். ஒரு பெரிய தூண் எங்கள் வீட்டுக்கு இப்போ ஊடலில் இருக்கும். அந்த தூணில் ஏறி கயிறு மாட்டி தூக்கு மாட்டிக்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னே அதுக்கு பிறகு எனக்கு
தெரியாது. யாரோ எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க பெரியவங்க வந்து எதுக்கும் ஏதோ வாங்க வந்தவங்க கதவை தட்டியிருக்காங்க. உள்ளே லாக் கிடையாது, அம்மி வச்சு தான் அடைச்சிருந்தேன். அதை தள்ளி உள்ளே வந்து பார்த்துருக்காங்க. நான் இந்த நிலமையில இருந்த பார்த்துட்டு எங்கள் கிராமத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. யாருடைய மரணமும் போலீஸுக்கு போனதே கிடையாது. பிழைக்க போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, அப்படி தான் வந்திருக்கு. அதில் தப்பிக்கிட்டது ஒரே ஒரு ஆள்னா அது நானாக தான் இருக்கணும். அல்லேலூயா, ஆண்டவருடைய தயவு அது. ஏன்னா அவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் தாயின் கர்ப்பத்திலேயே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அப்படி எங்கள் மாமா வர்றதுக்கு முன்பே இவங்க என்னை கலட்டி எல்லாம் பார்த்துருக்காங்க, செத்துட்டா அப்படின்னு பெரியவங்ககிட்டலாம் சொல்லி என்னை எரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடி ஆகிட்டுது. எங்கள் மாமா வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமா வர்றதுக்கு முன்பே நான் எழுந்துட்டேன். அல்லேலூயா, இல்லைன்னா கொண்டு போய் எரிச்சு சாம்பலாக்கியிருப்பானுங்க. ஆண்டவர் கிருபையாக காப்பாற்றினார். நான் எழுந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வீக்கமாக இருக்குது. அந்த லைலான் கறி இருக்குனது எனக்கு யார் இறக்குனா எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறமா தான் தெரியும், எல்லா நியூஸுமே அப்புறமா தான் தெரியும். நம்மளுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க நேரம் இல்லை. ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா, நரகத்துக்கு போகாமல் என் ஆத்மாவை ஆண்டவர் காப்பாற்றினார். நிறைய பேர் வந்து எங்கள் மாமா கிட்ட சொன்னாங்க, எப்படியாவது இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுத்துருக்கேன், எங்கேயாவது கொண்டு அநாத ஆசிரமத்தில் விட்டுலாம்ல. நான் கொண்டு போனார். எங்கள் மாமாவும் கூட்டிகிட்டு, சரி எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, கூட்டி போய் தொலைச்சி விட்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு எங்கள் மாமா அத்தை எல்லோரும் கூட்டி போய் காரைக்குடி பக்கம் திருப்பத்தூர்னு ஒரு ஏரியா, அங்கே கொண்டு ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் கொண்டு என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கேயும் ரொம்ப கஷ்டத்தில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அங்கே ஆண்டவருடைய தயவு, நிறைய பேருடைய கண்ணில் தயவு கிடச்சிது. அங்கே எனக்கு இடம் கொடுத்தாங்க இருக்கிறதுக்கு. அவங்க வெள்ளைக்காரவங்களுடைய அந்த சமய வெள்ளைக்காரவங்க இருந்தாங்க, அதை நடத்திக்கிட்டு டாக்டர்கிட்ட கூட்டி போனாங்க ஐ செக்கப்புக்காக, கண் டெஸ்ட்டுக்காக. டாக்டர் சொன்னார், இது கண் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா கண்ணெல்லாம் ஃப்ரூட்டெல்லாம் செத்து போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்பாட்லேயே ரொம்ப அழுத. என்னை எப்படியாவது விஷ ஊசி போட்டு கொண்டுடுங்க, நான் உயிரோடு திருப்பி எங்கள் மாமா வீட்டுக்கு நான் போகவே கூடாது, அவங்களுக்கு பாரமாக நான் போகக்கூடாது. அழுதேன். அந்த டாக்டர் இவ்வளோ சின்ன பிள்ளையாக இருக்குது, இவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுவான், நாளைக்கு ஆப்ரேஷனுக்காக முயற்சி பண்ணுவான்னு சொல்லி திருப்பி என்னை கூப்பிட்ருந்தாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்த நாள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு. என்னை கூட்டி போகும்போது அந்த அக்கா சொன்னாங்க, இப்போ நீ இயேசுவை நம்பு, ஒருவேளை இயேசு உனக்கு நல்ல கண் பார்வையை கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை நான் திருப்பி இயேசுன்ற ஒரு வார்த்தையை 2ஆம் முறை நான் கேள்விப்படுறேன். இப்போ இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்காரா, அந்த ஒரு கேள்வியை மனசில் வந்தது. ஆப்ரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க முந்திவே நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா நீர் உண்மையான தெய்வம். நான் எனக்கு வேண்டிக்கெல்லாம் தெரியாது, இந்து குடும்பம் எப்படி வேண்டிக்கன்னு தெரியாது, ஒரு நேர்த்திக்கடன் சொல்லுவாங்களே அது போல் நான் மனசில் வேண்டிக்கிட்டேன். உண்மையான தெய்வமாக இருந்தால் நான் இழந்து போன என் கண்ணை திருப்பி தாங்க, இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆப்ரேஷன் தொடங்கிருச்சு. அந்த மரப்பு ஊசியெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு மரப்பு தன்மையே வரல, வலிக்குது அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது. அப்போது நான் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதும் என் மனசில் தொனிக்கிறதெல்லாம், நீ உண்மையான தெய்வம்னா எனக்கு என்ன பண்ண, பார்வை கொடுங்க, இதே தான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதே அது நான் நிஜமாக பார்த்தேன்னா தரிசனமாக அது எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கையை நான் பார்க்குறேன், ஏன்னா மரப்பு ஊசி போட்டுட்டா நல்ல கண்ணுமே தெரியாது. அப்படிங்கும்போது நான் பார்க்குறேன், அந்த கை இப்படி போகிறது வர்றதெல்லாம் பார்க்குறேன். அப்போ நினச்சேன், அப்போ இயேசுன்ற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அது மட்டும் என் மனசில் தோணுச்சு. அல்லேலூயா, இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, கண் பார்வையை தந்துட்டார் இயேசு அப்படின்னு நம்பினேன். ஆமென். அதுக்கு பிறகு எனக்கு அங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க, பெட்டில் கொண்டு போய் ஒரு 3 டேக்கு பிறகு வந்து கட்டு பிரித்தாங்க. எங்கள் அத்தைக்கிட்ட அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு கண் பார்வையை தந்துட்டாங்கன்னு. எங்கள் அத்தை நம்பலை, இன்றைக்கி தானே ஆப்ரேஷன் பண்ணாங்க எப்படி தெரியும்னு. நான் பார்த்தேன், கையெல்லாம் பார்த்தேன், ஏசப்பா எனக்கு பார்வை தந்துட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஆப்ரேஷன் அவங்க வந்து கட்டு பிரிக்கிறாங்க. முதல் முறையாக ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு புது உலகத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் கண் பார்வை தந்தார். அதுக்கு பிறகு நான் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு அவங்க கண் பார்வை தெரிஞ்சு அனுப்பி விட்ருவாங்க. இந்த டாக்டருக்கும் எங்கள் பிளைண்ட் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து பொறுப்பெடுத்தார், இந்த பிள்ளைங்க இருக்க வைங்க, நான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறேன்னு. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அங்கே இருக்கிறதுக்கு. அங்கே இருக்கிற நாளில் ஆண்டவர் அறிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணார். அநேக தேவனுடைய வார்த்தையை
அறிந்து கொள்வதற்கு நிறைய மீட்டிங்லலாம் போய் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அப்பா அந்த நாளில் அவர் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கார் சாத்திரஸ்பேட்டில். அங்கே போய் ஆண்டவருடைய நாமத்தினால எனக்கு நான் அசுத்தாவியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 மாதமாக என்னை அலக்கழிச்சிக்கிட்டு இருக்குது. ஆண்டவருடைய நான் இயேசு தெய்வம்ன்றதை அறிஞ்சிக்கிட்டேன். ஆனால் அவர் ஒரு வல்லமை உள்ள தெய்வன்றதை அப்போ தான் அறிஞ்சிக்கிட்டேன். அல்லேலூயா. என்கிட்ட இருந்து அந்த அசுத்தாவி போய் விடுதலை ஆன பிறகு அப்போ இயேசு மெய்யான தெய்வம் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு பெரிய வல்லமையான தேவனும் கூட. அப்படியே ஒரு படிப்படியாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அனுபவமாக கற்றுக்கிட்டது தான் இயேசு யாருன்னு. நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தெரியாதவ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அந்த நாளில் அங்கே இருந்து ரட்சிக்கப்பட்டு நான் இப்போ ஜெபத்தோட்ட ஊழியத்தில் அங்கே போய் நான் ஊழியக்காரியாக போகல, ஒரு அடைக்கலமாக தான் அவர் என்னை தான் பிள்ளை போல் அங்கே ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினார் பெர்க்மேன்ஸப்பா. அங்கே இருக்கிற நாளில் நான் இயேசுவை இன்னும் அறியணும் ரொம்ப வெறித்தனமாக ஏங்கினேன். அதாவது சொல்லுவேன், எத்தனையோ நாட்கள் தண்ணியே குடிக்காமல் இருந்தால் நமக்கு ஒரு தாகம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு தாகம் எனக்குள்ளே இருந்துச்சு. என் பக்கத்தில் யாராவது பைபிள் படித்தாங்கன்னா அவங்க என்னமோ கடலுக்குள்ளே இறங்கி அந்த முத்துக்கள் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது போல் எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு மனசில் வரும். நான் ஏங்கினதெல்லாம் அந்த வேதத்தை நான் அற்புதம் செய்யுங்க, எனக்கு அடையாளம் செய்யுங்க, ஒரு பெரிய லெவலில் வைங்க, நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டது கிடையாது. நான் ஜெபம் பண்ணதெல்லாம் அந்த வேதத்தை நான் அறியணும். அல்லேலூயா. ஏசப்பட்ட நான் ஜெபம் பண்ணலாம், வேதத்தை எனக்கு அறியணும், பைபிள் எனக்கு கற்றுக் கொடுங்க, இதை தான் எனக்கு படிப்பை கொடுங்க, அறிவை கொடுங்க, ஞானம் கொடுங்க, படிக்க தெரியாதே இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபையினால் தமிழ் வேதாங்கமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, வட இந்தியா போன்னு சொல்லி. அங்கே சில வருடங்கள் இருந்து திருப்பி வந்து பைபிள் காலேஜ் போகிறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணார். அங்கே எல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் படித்தவங்க எழுதணும், எனக்கு எழுத வராது, வாசிக்க மட்டும்தான் வரும் தமிழ். அப்போ நான் அங்கே போய் சும்மா அட்டன் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சகோதரன் என்னை கூப்பிட்டு எக்ஸாம் எழுதுனா இல்லைன்னா பேக்கிமெண்ட் ஓடி போயிரு அப்படின்னாரு. கிடைச்சதே இவ்வளோ நல்ல வாய்ப்பு யார் இழப்பா. ஒரு 6 மாதம்தான் எனக்கு அங்கே வந்து வேறு இன்னும் நாங்கள் நிறைய ஒன்றும் கற்றுக்கல. எப்படி நம்ம ஒரு ஊழியம் ஆரம்பித்தா எப்படிலாம் நடத்தணும் ஒரு ஐடியா அங்கே கிடச்சிது. ஆனாலும் அதை நான் இழக்க விரும்பலை. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் அழைச்சது நார்த் இந்தியா அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்கள், எழுதுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, நான் ஹிந்தி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பென்னு நோட்டெல்லாம் வாங்கிட்டு போய் பெரிய ரைட்டர் மாதிரி உட்காந்துருக்கேன். பெண்ணை பிடிக்கிறது கூட பேலன்ஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது, உட்காந்துருக்கேன். எல்லா பிள்ளைங்களும் சிரிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, நிச்சயமாக நீ எழுத வைப்பீங்க. ஜெபம் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பித்தேன். அந்த ஸ்பாட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, என்ன எழுதுறேன்னு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு 80க்கு 80 மார்க் வந்தது. அல்லேலூயா. ஆமென். ஒரு படிக்க தெரியாது. இன்றைக்கி நான் என் கையில் இருக்கிறது இந்தி வேதாங்கமம் தான். சில வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், நீ ஹிமாச்சல் பிரதேஷ் போ அப்படின்ட்டு. படிக்காத ஒரு நாள் நான் படிக்காதவளாக இருந்தனால இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் எனக்கு கிளியராக காமிச்சார் ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லா பகுதியை. அங்கே போய் அங்கே குடியிருக்க அங்கே உள்ள காரியங்களை செய்ய ஆண்டவர் இதுவரைக்கும் வழி நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கி படிக்க தெரியாத என் கையில் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு எல்லாமே படிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட தங்கச்சி பார்த்துட்டு போனாங்க, காலையில் நீதிமொழிகள் படிச்சுட்டு இருந்தேன், இங்கிலீஷ் வேதாங்கமம். இப்படி ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆண்டவரால் எந்த ஒரு காரியமும் அவரால் ஆகாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது, மனுஷனால் கூடாது. நீங்கள் வந்திருக்கிறீங்க அருமையான பிள்ளைகளே, இயேசுவை நம்புங்க. என்னை கைவிடாத தேவன், என்னை சந்தித்த தேவன் உங்களையும் சந்திப்பார். ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பார், நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். அந்த தேவனை அறிஞ்சிக்கணும்னு மட்டும் வாஞ்சிங்க. தேவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 சொல்லப்பட்டிருக்கு, மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அறிவதே நித்திய ஜீவன். அவர் அறிவது தாங்க நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒரு நாளுக்கு நான் இதில் டெல்லியில் ஒரு ஊழியக்காரங்க கையில் இருக்கேன். ரொம்ப விரக்தியாக இருந்தேன். நான் சிம்லாலாம் போகிறதுக்கு முந்தி விரக்தியாக இருக்கிறப்போ நான் அந்த நாளில் எனக்கு வாழவே பிடிக்கல. தற்கொலையும் பண்ணக்கூடாது, வேதத்துக்கு விரோதமானது, வாழவும் பிடிக்கல. ஒன்று நான் ரொம்ப டெக்னிக்கலாக ஜெபம் பண்ணேன், நீங்கள் எடுத்துருங்க, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், 3 நாள் பாஸ்டிங் போடு, எஸ்தர் ராஜாத்தி மாதிரி பாஸ்டிங் போடு,
சரி பாஸ்டிங் தானே, சாக போகிறோம், உபவாசம் தானேன்னு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அவள் தண்ணியாவது குடிச்சால், நான் அந்த மாதிரி பழக்கம் எனக்கு கிடையாது. அப்போது தண்ணி குடிப்பேன் பாஸ்டிங் இருக்கிற நேரம். தண்ணியும் குடிக்காமல் எப்படி இருக்கிறது, சரி சாகத்தான் போகிறோமே அப்படின்ட்டு அதையும் ஏற்றுக்கிட்டேன். குளிர், பயங்கர குளிர். ஒரு நாள் முடிஞ்சுது. அந்த ஒரு நாள்லேயே எனக்கு மூக்கு வாய் வலியெல்லாம் பிளட்டு வர ஆரம்பிச்சிட்டு அந்த குளிர்னால. நினச்சி அப்போ கதை முடிய போகுது, நம்ம கதை முடிய போகுது, ஆண்டவர் நம்மளை சாகருக்கு ஆயத்தமாக்குறாரு. சந்தோஷம், சாகிறதுக்காக சந்தோஷப்பட்ட என்னை போல் ஒரு ஆள் யாருமே கிடையாது. சாக போகிறோம் அப்படின்ட்டு. 2வது நாள் ஆச்சுது, இன்னும் எனக்கு அது மாதிரி ஆச்சுது. அதிகமாக பிளட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்ம இன்னும் தயாராகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு 3வது நாள் தொடங்குச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட பேசினார், போ பாத்ரூமில் போய் டேப்பை தர, அங்கே உட்காந்து குளி. பயங்கர ஜில்னஸ், அந்த தண்ணியில் எப்படி குளிக்கிறது, குளி. சரி ஆண்டவர் இப்படிலாம் பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். அல்லேலூயா. வழி நடத்தினார். சரி ஆண்டவர் சொல்லிட்டார் கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு போய் டேப்பை திறந்துட்டு உள்ள கீழே உட்காந்துட்டேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது ஜில்லு தண்ணி பட்டால் பிளட் நிற்கும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பிளட்டு வரவே இல்லை, எல்லாம் நின்று போச்சு. எனக்கு பயங்கர கவலை, சாகருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு பார்த்தா பிளட்டு வரவே இல்லையே. அப்போ செத்து போவோமா போக மாட்டோமா டவுட் ஆகிட்டு. சாயங்காலம் வர 5 மணி ஆகுது சாயங்காலம். அப்போ சொன்னேன், ஆண்டவரே இது வரைக்கும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், என்னத்துக்கு இருக்க சொன்னீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இன்றைக்கி நான் ஊழியத்தில் இருக்கிற காரியங்களை அன்றைக்கி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போது ஒரு பாடலை கொடுத்தாரு. அந்த பாடலை ஒரே ஒரு கோரஸ் மட்டும் பாடி, ஆண்டவர் கொடுத்த பாடல். நான் ஒரு ஆல்பம் அந்த நாளில் வெளியிட்டேன். அது அப்படியே அந்த மார்க்கெட்டிங்லாம் போச்சு. ஆனால் ஆண்டவர் தயவில் இந்த பாட்டு கர்த்தருடைய கிருபையினால் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. ஆமென். பாடுவோம். ரபுனி 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 நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். நீ சொல்ல நான் கேட்க உம் போல நான் வாழ, நீ சொல்ல நான் கேட்க போல நான் மாற, என் வாழ்வை கொடுத்து விட்டேன், என் வாழ்வை கொடுத்து விட்டேன். ரபுனி 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 நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். என் இருதயத்தில் கண்மலை நீரே எந்த நல்ல பங்கே, ஓ என் இருதயத்தில் கண்மலை நீரே எந்த நல்ல பங்கே, என் இருதயத்தில் கண்மலை நீரே எந்த நல்ல பங்கே, என்னை விட்டு ஒரு போதும் விலகாதையா, என்னை விட்டு ஒரு போதும் விலகாதையா. ரபுனி 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 நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். நீ சொல்ல நான் கேட்க உம் போல நான் மாற, நீ சொல்ல நான் கேட்க உம் போல நான் மாற, என் வாழ்வை கொடுத்து விட்டேன்,
நீ சொல்ல நான் கேட்க உன் போல நான் மாற, நீ சொல்ல நான் கேட்க உன் போல நான் மாற, என் வாழ்வை கொடுத்து விட்டே, என் வாழ்வை கொடுத்து விட்டே, நான் வாழ்வை கொடுத்து விட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு. நான் வந்த நாள்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே தொண்டை சரியில்லாமல் போயிடுச்சுது. அதனால தான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி பாடுறதுக்கும் ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வேதத்துக்குள்ளாக போவோம். ஒரு சில வசனங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். லேவியராகமம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 14வது அதிகாரத்தில் 7வது வசனம். யாரா சத்தமா இன்னும் கொஞ்சம் பாடுங்க, படிங்களா அதை. ஆ ஆ தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே. போதும் நீங்க திருப்பி அதை படிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த 7வது வசனம் திருப்பி ஒரு தடவை படிங்க. குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட கடவன். 5வது வசனத்திலிருந்து கொஞ்சம் படிப்பா ப்ளீஸ். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசாப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தினாலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியில விட்டுவிட கடவன். அல்லேலூயா. இங்கே கேதுரு மரம்ன்றது ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவதாரு மரம். அது என்ன மரம்? தேவதாரு மரம். இந்த தேவதாருடைய மரத்தோடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 7-8 மாடி உயரத்துக்கு வளரக்கூடியது. அவ்வளோ உயரமாய் வளரக்கூடியது தான் தேவதாரு மரம். நாங்கள் இருக்கிற ஏரியாக்கள் அத்தனையுமே நாங்கள் அக்கம் பக்கம் எல்லா வீடு பக்கம் பார்த்திங்கன்னா தேவதாரு மரம் தான். ஷிம்லா பகுதியில், ஹிமாச்சலில் எங்கே பார்த்தாலும் தேவதாரு மரங்கள் இருக்கும். அவ்வளோ உயரத்தில் வளரக்கூடியது. இப்போ அந்த மரக்கட்டையினாலும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 6வது வசனம் ஒரு தினம் படிப்பா. உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து. போதும் ஈசோப்பையும் எடுத்து. ஈசோப்பு என்றது எல்லா செடிகள்லையும் ரொம்ப சின்ன செடி அது. அல்லேலூயா. ஈசோப்புங்கிறது ரொம்ப சிறிய ஒரு செடி. அந்த செடியும் உயர்ந்த மரமும் அந்த மரத்தோடைய கட்டையும் ஒரு எல்லாவற்றிலையும் சிறிய ஒரு செடியோடைய அது அந்த கொச்சுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? அது இந்த தெளிக்கிறது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கட்டி ஒரு என்ன சொல்லுவோம், அதை மொத்தமாக ஒரு விளக்கமாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பூச்செண்டு போல் அதில் மொத்தமாக சேர்த்து அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தத்தை தொய்த்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்துலேயும் சரி வேதாங்கமத்தில் எங்கெல்லாம் அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு இதை ரொம்ப அதிகமாக பயன்பட்டுருக்கிறாங்க. அது போல் ஒன்று இது உயர்ந்த ஒரு மரம். அப்படி என்றால் எவ்வளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன், வானத்தையும் போய் தொடணும் என்ற இன்னைக்கு மனுஷனுடைய ஆசையும் பாசமும் இருக்கு இல்லையா. வானத்தளவுக்கு என்ன பண்ணணும், போய் எல்லாவற்றையும் தொடணும், அந்த அளவுக்கு நான் உயர்த்தப்படணும். அவ்வளவுக்கு மேட்டுமையாக இருக்கிற மனுஷனையும் சரி, உயர்ந்த ஜாதி, நான் அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிறோம் இல்லையா, அப்படி உயர்ந்து இருக்கிறவனையும் சரி, யாராலையும் கேட்டு அறியப்படாத ஒரு தாழ்ந்தவனையும் சரி, அல்லேலூயா, எல்லாரையும் ஒன்றாக்குறது தான் நம்மளுடைய தேவன். ஆமென். எல்லாருக்காகவும் நான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாருக்காகவும் என் ரத்தத்தை முழுசையும்
சிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் சிந்தப்பட்டது ஆண்டவருடைய ரத்தம். ஒரு சொட்டு ரத்தத்தை கூட இயேசு தன்னுடைய உடலில் வைக்கலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு 2 குருவிகள். இங்கே குருவிகள்ன்றது இதை நீங்கள் வேறு மொழிபெயர் பார்த்தீங்கன்னா இது புறா. 2 புறாக்கள் பலியிடுறதுக்கும் சரி, பரிசுத்த ஆவியின் அடையாளத்துக்கும் சரி, என்ன சபைக்கும் சரி, ஆண்டவர் புறாவை தான் ஒப்பிட்டு நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. 2 குருவிகள் அப்படி என்றால் என்னது? அது புறா குஞ்சுகள். 2 குருவிகளில் ஒன்றை பலியிடணுமா, அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுக்கணுமா, உயிரோடு இருக்கிற குருவியை அந்த ரத்தத்தில் தோய்க்கணுமா. அல்லேலூயா. அதை கொண்டு போய் வனாந்தரத்தில் கொண்டு விடணுமா, வெளியில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆண்டவருடைய விதிமுறைகள் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இந்த மரித்த குருவி, இந்த மரித்த புறா யாருக்கு அடையாளமாக இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். இயேசுவுக்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும், நம்மளுக்கு முன் நம்ம ஒவ்வொரு இந்த படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்களுக்காக, ஒவ்வொரு மனு குலத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? தன்னுடைய ரத்தத்தை கடைசி சொட்டு கூட தன்னுடைய சரீரத்தில் இல்லாமல் சிந்தினார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினால தான் குஷ்டரோகி என்ன பண்ணுறான்? 7 முறை தெளிக்கப்படுகிறான். குஷ்டரோகி என்றால் நம்மளுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய பாவம் ஒரு குஷ்டம். ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்வான் என்றால் அவன் சாகவே சாவான். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், நான் விலக்கி வைத்த நன்மை தீமையை அறியக்கூடிய இந்த கனியை என்னைக்கு நீ சாப்பிடுவாயோ அன்னைக்கு நீ சாகவே சாவாய் அப்படின்னார். அப்படி ஒரு விதி தான், தேவனுடைய விதிமுறைகள் தான் இது. சாகவே சாவாய். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்றத மனுஷன் மேலே விதிக்காமல், அல்லேலூயா, மனுஷன் மேலே அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையை ஒரு மனுஷன் அந்த தண்டனையை அனுபவிப்பான். ஆனால் அவனால் அதை சகிச்சு கொள்ள முடியாது. அவ்வளோ பெரிய தண்டனை. தேவனுடைய குரோதம், தேவனுடைய அந்த உக்கிர கோபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பற்றி எரிகிற தேவனுடைய அக்னி, அது மனுஷன் மேலே விழுமானால் அவனால் அதை தாங்கிக்கொள்ள முடியாது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையை மனுஷன் மேலே செலுத்தாம மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடும்படி அங்கேயே ஒரு பாவமே இல்லாத ஒரு மிருகம் அடிபட்டதுன்னு இருக்கு. அல்லேலூயா. அது கூட இயேசுவுக்கு தான் அடையாளமாக இருக்கு. ஆமென். அந்த மிருகத்தின் தோல்னால அவர்களுடைய நிர்வாணத்தை மூடினாராம். நம்ம தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. மிகவும் அன்பானவர். பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறத ஒரு மனுஷன் மேலே செலுத்தாம தேவன் எவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்தார் பாருங்க. உலகத்தில் இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்ததுனால ஒரே பேரான தன்னுடைய குமாரனே உலகத்துக்கு அனுப்பினாராம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் நம்ம ஒவ்வொருத்தனையும் காப்பாற்றுவதற்காக. மனுஷன் செய்த பாவத்துக்காக, மனுஷனை தண்டிக்காதபடிக்கு அவன் மேல மனதுருகிற தேவன் அவனை காப்பாத்தினார். அந்த எல்லா பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஒன்று சொன்னார் இல்லையா, அந்த மரணத்தை இயேசுவின் மேல் வைத்து தீர்த்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தண்டனையை இயேசு மேலே சுமத்தப்பட்டார் பாருங்க. இயேசு அந்த பாவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பாவம் செய்யாத ஒருத்தர், ஒரு நிரபராதி. இந்த உலகத்தில் ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா அது இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அநியாயமாக ஒரு சம்பவம் நடந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யலை, மரண தண்டனைக்கு ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டார். பாவமே செய்யாத ஒருத்தர் மேலே அநியாயமாக ஒருத்தர் தண்டனை கொடுத்தாங்கன்னா அது இயேசுவுக்கு மாத்திரம்தான் நடந்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்குமானா கோர்ட்டு மேலே கோர்ட்டு ஏறி என்ன ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக எத்தனை கச்சேரிகளை போய் பார்த்துருப்போம். இது அநியாயங்க, எங்கள் வாழ்க்கையில் இவங்க செய்கிறது நியாயம் கேட்டு போயிருப்போம். ஆனால் இயேசு அதை செய்யவே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற மரணத்தை பிதா இயேசு மேலே அனுப்பினார்.
அந்த அந்த இடி முழக்கம் எப்படி ஒரு இடி விழுந்தா ஒரு மனுஷன் எரிஞ்சு சாம்பலாவானோ அந்த அளவுக்கு உக்கிரமான தேவனுடைய கோவாக்கினை இயேசுவின் மேலே வந்து விழுந்தது. அல்லேலூயா. எல்லா பாவத்தையும் சாபத்தையும் நம்மளுடைய பாவம் சாபத்தையும் தம்மேல சுமந்ததுனால பிதாவும் அவரை கைவிட்டார் என்று இருக்குது. என்ன அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு? பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னாரு. அந்த பாவமானது பிதா கிட்ட இருந்து இயேசுவை பிரித்து விட்டது. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நாம தான் காரணம். இதை சிந்திக்காம ஒரு கிறிஸ்தவன் நம்ம வாழ்வோமானால் நம்மளுக்கு பேர் கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா. சிந்திக்கணுங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்தார். நான் செய்த பாவத்துக்கு நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல என் இயேசு தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. இங்கே அப்பதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு குருவியை பலியிடு, அதோடைய ரத்தத்தில் உயிரோடு இருக்கிற குருவி என்ன பண்ணுமா? தோய்க்கணுமா. குஷ்டரோகியின் மேலே அந்த ரத்தத்தை தெளிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த ரத்தம் தெளிக்கப்படுது. 7 முறைங்கிறது பிதாவுடைய அந்த பூரணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பூரணம், பரிபூர்ணமான தேவன் நம்மளை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை சொந்தவாளிகளாக மாற்றுகிறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த உயிரோடு இருக்கிற குருவியை அந்த ரத்தத்தில் தோய்த்து வெளியில் கொண்டு விட்டாங்களாம். இன்னைக்கு இங்கே எத்தனை பேருமா நீங்கள் கிறிஸ்தவங்க வந்திருக்கிறீங்க? கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். நாங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ், அறியாதவங்களும் இருக்கிறீங்க இல்லையா? உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்க வந்திருப்பீர்களானால் இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறாரு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நீங்கள் தேவை. இயேசுடைய பிள்ளைங்களாம் நீங்கள் மாறணுமா? இயேசு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். அல்லேலூயா. நம்மளை மீட்டு கொள்ளும்படி, நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தான் அந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அந்த உயிரோடு இருக்கிற குருவியை கொண்டு வெளியில் விடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த உயிரோடு இருக்கிற குருவி யாரு? சபை, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இந்த குருவி பறக்கிற இடமெல்லாம் அந்த ரத்தத்தை அங்கே இங்கேயும் தெளித்து கொண்டு பறக்கும். அது என்ன சொல்லிட்டு பறக்குதுன்னா, எனக்காக நான் சாக வேண்டிய இடத்துல என்னுடைய ஜோடி, எனக்கு கூட இருந்த, எனக்கு துணையாக இருந்த ஒரு குருவி என்ன ஆயிட்டு பலியாச்சுது. அது பலியானது உடைய ரத்தத்துக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. என்ன சொல்லுதுங்க? பலியான அந்த புறாவுக்கு நான் சாட்சி. என் மேலே இருக்கிற அந்த ரத்தம் அதுக்கு சாட்சி. அது பறக்கிற இடமெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்படும். அது சொல்லிட்டு போகுது. அந்த ரத்தத்தை சுமந்து அந்த வெளியில் இடங்களில் பறந்து போகுது. வெளிங்கிறது இந்த உலகத்தில் இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் நான் சொல்லணும், எனக்காக ஒருத்தர் இயேசு ஒரு தேவன் இந்த உலகத்தில் வந்து மரித்தாரு, அந்த இரத்தத்துக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. அந்த இரத்தத்துக்கு நான் சாட்சி. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் விடுதலையான. நான் ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தேன். சாக வேண்டிய என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். அவருடைய ரத்தத்தினால எனக்கு விடுதலையை கொடுத்தார். என்னை இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன்னா அது இயேசுவோட ரத்தத்துக்கு காரணங்க. ஒரு நாள் இயேசு வருவார், நான் பரலோகம் போயிடுவேன். இந்த ரத்தத்துக்கு என் மேலே இருக்கிற இந்த ரத்தத்துக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. இதை நம்ம சொல்லணுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் மேலேயும் விழுந்த கடமை இது. ஆமென். நம்ம ஒவ்வொரு பிள்ளைகள் நாம் என்ன நாட்களாச்சும் ஞாயிற்றுக்கிழமை வந்துதா சர்ச்சுக்கு போனால் வந்ததும் அங்கே ஆமீன் போடுறோமோ இல்லையோ இங்கே வந்துடுறது பிரியாணி வாசத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம் இல்லையா? வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா. நிறைய பேர் பாஸ்டரை கண்டா ஒரு ப்ரேயரு, பாஸ்டர் இல்லைன்னா ஒரு ப்ரேயரு. ஏன்னா நம்ம ஊழியக்காரவங்கள வந்தால் அல்லேலூயா, அதுக்கு பிறகு ஆளே இல்லையான்னு போயிடுறது. அது ஒரு வாழ்க்கையா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாட்சி. நம்ம வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும். இன்னைக்கு எத்தனை சகோதரிகள் வீட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல், மனதில் தேவனுடைய பயம் இல்லாமல் சீரியல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே சீரியல் இன்னைக்கு வந்துருச்சு எல்லாருக்கும், எல்லாருடைய கையிலையும். இன்னைக்கு குழந்தைய பாருங்க, ஒரு நாள் இருந்துச்சு வானத்தில் நிலாவை காட்டி நிலா வானு பிள்ளைகளுக்கு ஊட்டுனாங்க. இன்னைக்கு செல்லை காட்டியே ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கெட்டு போடா, இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சுது. அதை தான் சொல்லி கொடுக்குறீங்க குழந்தைக்கு. இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சுது, இப்படியே சீரழிஞ்சு போ, பொழைச்சிக்கிட்டா பொழைச்சிக்கோ, இல்லைன்னா போ. இப்படி நிறைய சகோதரிகள்
வாழ்க்கையை கெடுக்கிறீங்க, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறீங்க, தன் வாழ்க்கையை கெடுக்கிறீங்க, தன் குடும்பத்தை கெடுக்கிறீங்க. நீங்களாம் குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இயேசுடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால், நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க. கிடைச்ச நேரம்லாம் நீங்கள் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணலாம்? அந்த குருவியை பாருங்கள், காட்டுக்குள்ளே வெளியில் கொண்டு விட்டாங்களாம். அது பறந்து 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 போயிட்டே இருக்குது. புறா கிட்ட இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? அது அசிங்கத்தை சாப்பிடாது. புறா கிட்ட இருக்கிற நல்ல காரியம் என்ன? பூச்சி புழுவெல்லாம் சாப்பிடாது. நம்மளை போலவா? சர்ச்சு முடிஞ்சது அங்கே போய் பூச்சி புழு கண்டதையும் மனசு என்ன அங்கே எல்லாம் திறந்துக்கிட்டு பார்க்குறது. இனி தான் எனக்கு சந்தோஷம். கிடைச்ச சந்தோஷம்லாம் இந்த மொபைலில் காலத்தை போக்குறது. ஒரு நாள் இயேசு வருவார். ஐயோ கேடு, நம்ம மேலே தேவனுடைய தண்டனை கோவாக்கின வரப்போகுது. அல்லேலூயா. நாம் செய்த தப்புக்காக ஒரு பாவம் அறியாத தன்னுடைய குமாரனை அனுப்பின தேவன் நம்மளை விடுவாராங்க? அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்மளுக்காக சிந்தப்பட்டிருக்குது. அந்த ரத்தத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறத விட்டுட்டு இப்படி போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஏன் தன்னையும் கெடுக்கணும், தன் குடும்பத்தையும் கெடுக்கணும், தன் வாழ்க்கையை எதுக்குங்க கெடுக்கணும்? கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. அல்லேலூயா. அந்த புறா பாருங்க, போய் அந்த புறா கிட்ட இருக்கிற சில குணங்கள், அது கெட்ட பூச்சிகளை சாப்பிடாது. அதுக்கு விதைக்கப்படுற அதுக்கு கொடுக்கப்படுற தானியங்களை தான் சாப்பிடும். அதுக்கிட்ட பித்தப்பை கிடைக்காது. ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, புறாவை போல கபடற்றவர்கள். கபடம்ன்றது கிடையாது. இன்றைக்கி நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். நான் இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு அம்மா ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்களாம், பார்க்குறக்கே அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்களாம், அழகாக இருப்பாங்களாம். ஆராதனை அவ்வளோ நல்லா நடத்துவாங்களாம். அவங்க ஆராதனை நடத்தினா பரலோகமே இறங்கி வர மாதிரி ஆராதனை நடத்துவாங்களாம். அந்த அம்மா ஒரு நாள் பைப்படியில் போயிட்டு வரிசையில் எல்லாம் பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இந்து அம்மா, அந்த அம்மா பானையை வச்சுருக்குது. அந்த அம்மா பானை இப்படி தள்ளி விட்டு தான் பானை வச்சுருக்குது. அந்த அம்மா வந்து நான் தானே வச்சேன், அப்படி எங்கடி எழுதி இருக்கு. இந்த அம்மா சண்டை போட, 2 பேருக்கு வாக்கு வந்து பானை சண்டை வந்துட்டு இப்படி சண்டை போட்டுருக்கும்போது இந்த அம்மா ஒன்று சொல்ல, அந்த அம்மா ஒன்று சொல்ல. அவங்க பாஸ்டர் அங்கேருந்து வர்றாராம், அந்த ஏஞ்சலோடைய பாஸ்டர். வந்தோடனே அலேலியானுச்சு அந்த அம்மா பானையை தூக்கிட்டு. அந்த விந்து அம்மா நினச்சிதான் திட்டுறா போல இருக்கு. நீ அலேலியா, உன் குடும்பம் அலேலியா, அது அந்த அம்மா புலம்பியா திட்ட ஆரம்பிச்சிருச்சேன். எவ்வளோ தூசணத்துக்கு நம்ம காரணமாக இருப்பாருங்க. மற்றவங்களுக்கு சாட்சி இல்லாமல் தன் வாழ்க்கையில் தன்னுடைய என்ன ஏஞ்சல் போல் ஆராதனை பண்ணால் போதுமா? ஜனங்கள் மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்க வேண்டாமா? எவ்வளோ நான் அதை செய்கிறேன், எனக்கு இந்த திறமை இருக்குது அந்த திறமை இருக்குன்னு சொல்கிறது பெரிய காரியம் இல்லை. சாட்சி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. போங்க, அந்த புறாவை பாருங்கள், அதுக்கிட்ட இருக்கிற நல்ல சுபாவம் கபடமே கிடையாது. புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கன்னு இயேசு சொன்னார். அந்த புறாவுக்கு நிறைய குணங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வசனத்தை படிங்க, சங்கீதம் 65வது சங்கீதத்தில் 55வது சங்கீதம் 6வது வசனத்துக்கு 8வது வசனம் வரைக்கும் படிங்க. இங்கே பாருங்க, ஒன்று ஒன்றா பாருங்க. எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன். அப்புறம் இந்த புறாவுக்கு என்ன குணம் உண்டு? தூரம் பறக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். ஒரு ஜோடி இறந்துருச்சு அப்படின்னா அது வேறு எந்த ஜோடியும் தனக்கு சேர்த்து கொள்ளாது. இது உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம். அல்லேலூயா. புறாக்கிட்ட என்ன சுபாவங்க? தன்னுடைய ஜோடி இறந்துட்டு அப்படின்னா அது தனக்கு இன்னொரு ஜோடியை தெரிந்தெடுக்காது. தனியாகவே இருக்க தன்மை கூடியது. சொல்லுது, நான் தூரத்தில் பறந்து போய். அந்த புறாவுக்கு என்ன தன்மை இருக்குது? தூரமாய் பறக்கக்கூடிய, ஓய்வே எடுக்காமல் சோர்ந்து போகாமல் பலவீனம் இருந்தாலும் தூரம் வரைக்கும் பறந்துக்கிட்டே இருக்குமா. அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் போய். அல்லேலூயா. வனாந்தரம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ பிள்ளைங்க வாழ்க்கையில் வர பாடுகள், கஷ்டங்கள். இப்படி நம்ம இயேசு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்தான போல் வாழ்ந்துடலாமே அப்படின்ற எண்ணம்லாம் வரும். அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நல்லா இருக்கட்டுங்க. அவங்களுக்கு வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்க?
உங்கள் பக்கத்து வீட்டில் நல்லா இருக்காங்களா பார்த்து சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு சந்தோஷம் அவ்வளோதான். இயேசுவே இல்லாமல் இயேசுவை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் இந்த உலகம் மட்டும்தான். ஆனால் நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்களாண்ணா ஒரு நாள் வரும், கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போயிடுவோம். அல்லேலூயா. அது வேணுமா? எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துமா? அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த ராஜ்யத்தில் நம்ம எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த பிரபஞ்சம் யாருடையது? பிசாசுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. இது பிசாசுடைய ஆதிக்கத்தில் இருக்கனால நம்ம அனுதினமும் போராடி தான் நம்ம ஜெயிக்கணும். ஒரு நல்ல கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? போராடி தான். நம்மளுடைய மல்யுத்தம் ரத்தத்தினாலும் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, நம்ம துரைத்தனங்களோட அதிகாரங்களோட பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோட இது கூட தான் நம்மளுக்கு இருக்குது. மல்யுத்தம்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அந்த யுத்தத்தை நம்ம மேற்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம போகணும். பாடுகள் இருக்க தான் செய்யும். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழி, இடுக்கமான வாசல் வழியே வழிந்து நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வளைந்து நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். அல்லேலூயா. சிரித்த முகமாய். ஆமென். நம்மளை பார்த்தா அப்படி இருக்குமா? ஒரு கணவன் ஒன்று சொல்லிடக்கூடாது, ஒரு மனைவி ஒன்று சொல்லிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க சொல்கிறதையே நம்ப முடியாது. நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சொல்லிட்டு வந்தோம், நான் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணவே வராது. அல்லேலூயா. ஏன்னா 4 வார்த்தை, ஒரு வார்த்தை கேட்கணும், அவன் செத்தே விடணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் ஒரு வேகம், ஒரு நெஞ்சு அடைச்சிட்டு வரும் அந்த மனுஷனை கண்டாவே. அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்தில் போய் தங்குமா. வனாந்தரம்ங்கிறது என்ன தெரியுமா? நம்ம தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. வனாந்தரத்தில் தங்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எங்கே அழைச்சிட்டு வந்தார்? எங்கே அழைச்சிட்டு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. இஸ்ரேலை வனாந்தரத்துக்கு அழைச்சி, இது மட்டும் சொல்லுவீங்க அழகா. வனாந்தரத்துக்கு ஏன் கூட்டி வந்தார்? அங்கே எங்கேயும் கூட்டி போனால் அங்கே கூட்டி வந்துமே திருப்பி போகணும்னு நினச்சான். கொமட்டிக்காய் அங்கே சாப்பிட்டோம், வெள்ளைப்பூடை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம். இந்த வெங்காய கதையே சொல்லிக்கிட்டு நாளாக போய்கிட்டு இருந்தானுங்க. என்ன அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும். வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒழுங்கு என்ன, கிரமம் என்ன, ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தாரு. தேவன் யார் என்பதை அவர்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. அங்கே தான், அங்கே வனாந்தரத்தில் தான் நீங்கள் தேவனை அறிஞ்சிக்க முடியும். பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்துகிற ஒரே ஒரு கண்மலை இருக்கிறார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவரை அறிஞ்சிக்கிறதுக்கு வனாந்தரத்தில் தான் கூட்டி வந்தார். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாடு, கஷ்டம், துன்பம் வருதா, நீங்கள் தன்னைத்தானே ஒரு சமயத்தை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருங்க, ஒரு ஜெப வாழ்க்கை ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு வனாந்தரம். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் தான் நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிக்க முடியும். அப்புறம் பாருங்க, அந்த புறாவுடைய தன்மையை வனாந்தரத்தில் போய் அது பாருங்க, வனாந்தரத்தில் போய் தங்கி இன்னொரு அந்த பெருங்காற்றுக்கும், அது படிங்க. பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்ளுவேன் என்றேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கு தப்ப தீவிரித்து கொள்வேன். நிறைய புறாக்களை பார்த்துறீங்களா? கண்மலை சிகரத்தில் போய் தங்கும். சிகரத்தில் போய் தங்குவேன் இருக்கும். கண்மலையின் சிகரத்தில் போய், அந்த சிகரம் தான் உன்னதமானுடைய தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. சங்கீதம் 91:1 எழுதப்பட்டிருக்கு, உன்னதமானவருடைய மறைவில் தங்குறவன். ஆமாம், அந்த உன்னதத்தில் போய் தங்கக்கூடிய அனுபவம். வனாந்தரத்துக்குள்ளே போகணும். நம்மளை நாமே பிரித்து கொள்ளணும்.
அந்த உன்னதமானவருடைய மறைவில தங்குற அனுபவம் நமக்கு இருக்குமானால் வெளியில் புறப்பட்டு போகும்போது நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, எனக்காக ஒருத்தர் மரித்தார், அவருக்கு பேர் தாங்க இயேசு, அந்த ரத்தத்துக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. இப்படி கடந்து போக 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 ஒரு நாள் வந்தது, இந்த புறா கடைசி வரைக்கும் தனக்காக மரித்த அந்த பறவையை நினச்சி தன் உயிரே விட்டுடும். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் மனசில் சுமந்து இருப்பீர்களானால், அவருடைய ரத்தத்தை உங்கள் மேலே சுமந்து செல்வீர்களானால், கடைசி வரைக்கும் பறந்து 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 போய் அவருடைய வரும் வரைக்கும் காத்திருக்கிற கிருபை உங்களுக்கு தருவார். அப்படி இல்லைனால் அவருக்காக சாகிறதுக்கு வேண்டிய கிருபையும் தருவார். அல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்தவ சாட்சி. அல்லேலூயா. டைம் முடிஞ்சிச்சா? ஓகே. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். பறந்து சென்று அந்த புறாவுடைய இன்னும் ஒரு வசனத்தை கூட பாருங்க. எபிரேயர் 13:12-13 படிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். யார் இடத்துக்குங்க? யார் இடத்துக்கு புறப்பட்டு போகணுமா? நல்லா சொல்லுங்க சத்தமா. பாளையத்துக்கு புறம்பேன்னு இருக்குது. நீங்கள் நகரத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் குடும்பம், தான் பிள்ளை, தனக்கு நான் என் குடும்பம் என் வாழ்க்கை அதுதான் இருக்கும். என்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களோ, உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அவர் 100 அடி எடுத்து வச்சு வருவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இன்னைக்கு அந்த ஒரு அர்ப்பணிப்பை செய்வீங்களா? அப்படியே எழுந்திருப்போமா? அந்த அர்ப்பணிப்பை கொடுப்பீங்களா? பாளையத்துக்கு புறம்பே செல்லுவோம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே தான் கொண்டு போகப்பட்டார், பாடுபட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது அவரை போலவே நாமும் நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போவோம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நிந்தை வந்துடக்கூடாது, பாடு வந்துடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய போதனையெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, உனக்கு அது வரும் இது வரும். நான் ஒரு சகோதரன் இப்படி சொல்ற நானே இதில் பார்த்தேன். யூடியூப்ல ஒரு நாள் பார்த்தேன். ஒரு சகோதரன் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் கடன் பெற்றிருக்கிறாரு, லட்சக்கணக்கான கடனாளி, அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிட்டாராம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒருத்தர் வெளிப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன்னுடைய அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த லட்சமெல்லாம் உன் அக்கௌண்ட்ல வந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னு. ஏங்க ஆண்டவர் என்ன பேங்கை ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பரலோகத்தில்? சத்தியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இந்த சத்தியம் உங்களை சரியான வழியில் நடத்தும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. உனக்கு என்ன தேவையோ அது தானா வரும். நாயை கூப்பிட்டா நாய் வாள் தானா ஆட்டிட்டு வருமா? உனக்கு என்ன தேவையோ நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அதுவா வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப நாங்களாம் யாரை நம்பிங்க வாழ்றோம்? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம். அல்லேலூயா. நம்பிக்கையின் நங்கூரம் அவர் மாத்திரம் சார்ந்து கொள்கிற உங்களை தேவன் நிச்சயமா உங்களுக்கு சுகம் வேணுமா, ஏற்ற வேலையில சுகம் கொடுப்பாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, அவருக்கு தெரியும். எப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நேசிங்க, இயேசு உங்களை நேசித்து உங்களை வழி நடத்துவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவனாகன்னா அவர் என்ன கொடுப்பாருன்னு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ இயேசுவை நம்பு, ஆண்டவருடைய சமூகத்துல வா, அவர் உனக்கு அவருடைய ராஜ்யத்தையே கொடுப்பார். அல்லேலூயா. தன்னை தானே கொடுத்தவர் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டாரா? தேவையெல்லாம் கொடுக்க மாட்டாரா? தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட உனக்கு சிந்தினாரே. அல்லேலூயா. ஜெபம். ஆண்டவரே நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியாள் போல உம் பாதம் அமர்ந்து கதறி ஜெபித்திடுவே. சொல்லுமா, என் கூட சொல்லுங்களா? மரியாள் போல உம் பாதம் அமர்ந்து கதறி ஜெபித்திடுவே. ரட்சிப்பின் வாசனை கொடுத்திடுவேன்,
ரட்சிப்பின் வாசனை கொடுத்திடுவேன். நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தேன். நீ சொல்ல நான் கேட்க உம் போல நான் மாற, நீ சொல்ல நான் கேட்க உம் போல நான் மாற, என் வாழ்வை கொடுத்து விட்டேன். அப்படியே கொடுப்போமா? ஆண்டவர் கரத்துல கொடுப்பீங்களா? யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க அப்படியே முன்னால வாங்க பார்க்கலாம். முன்னால வாங்க. ஆண்டவருடைய கரத்துல என் வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொல்றேன். யார் அப்படி ஒருத்தங்க இருக்கீங்களோ வாங்க, முன்னால வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல போதகரே, வர்றவங்க வாங்க, முன்னால வாங்க. யாருக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா முன்னால வாங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தேசம் எங்க பார்த்தாலும் அழிந்து, பூமி அழிவு, எங்க பார்த்தாலும் நாசங்கள் மோசங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்காக, அவருடைய சேவைக்காக தன்னை ஒப்பு கொடுங்க. யாரா இருந்தாலும் ஒரு மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர் கொடுங்க. அப்படி ஜெபிக்கிறவங்க வாங்க, முன்னால வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தே. நல்ல போதகரே உம் பாதம் சரணடைந்தே. நீ சொல்ல நான் கேட்க உம் போல நான் மாற, நீ சொல்ல நான் கேட்க உம் போல நான் மாற, என் வாழ்வை கொடுத்து விட்டேன். என் வாழ்வை கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். கரங்களை உயர்த்தி புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். ராஜாவும் மாயையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து எல்லா துயரம் மறந்திரு. ஆமாண்டவரே, எங்களோடு சேர்ந்த எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. நாங்களும் குஷ்டரோகம் உள்ளவங்க தான் ஆண்டவரே. நாங்களும் பாவத்தில் இருந்தவங்க தான் ஆண்டவரே. ஆனால் உங்க ஜீவனை கொடுத்து எங்களை மட்டும் பறந்து போயிரு. இந்த உலகத்தை விட்டு பறந்து போயிரு. பாவத்தை விட்டு பறந்து போயிரு.
உயிரோடு விட்டுருக்கீங்க ஆண்டவரே, எங்களை உயிரோடு விட்டுருக்கீங்க ஆண்டவர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. நம்மளோடு சேர்ந்த எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கும் போது, நம்ம பிறந்த நாள்ல நம்மளோடு பிறந்தவங்க கொல்லப்பட்டிருக்கும் போது, நம்மளை மட்டும் இயேசு ஏன் உயிரோடு விடணும்? நம்மளை மட்டும் இயேசு ஏன் உயிரோடு விடணும்? எப்படியாவது அவருடைய ரத்தத்தை எல்லா இடமும் நீங்களும் நானும் தான் கொண்டு போகணும். அவர் ரத்தத்துக்கு உயிர் இருக்கு, நீங்க நானும் தான் சொல்லணும். அவர் ரத்தம் பேசிக்கிட்டு இருக்குன்னு நீங்களும் நானும் தான் சொல்லணும். அவர் ரத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் மன்னிச்சுக்கிட்டு இருக்குன்னு நீங்களும் நானும் தான் எல்லா இடமும் போய் சொல்லணும். எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்துங்க. ஏதாவது ஒரு ஆளுக்கு சொல்லிடுவேன்னு சொல்லுங்க, ஒரு குடும்பத்துக்கு சொல்லிடுவேன்னு சொல்லுங்க. சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நபரையாவது உங்க பக்கமா கொண்டு வந்துடுவேன்னு சொல்லுங்க. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை சாட்சியை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகளுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா கிருபை இறங்கி வரட்டும், ஏசப்பா கிருபை இறங்கி வரட்டும். கர்த்தாவே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையுடைய ஊழிய பாதையில ஆண்டவரே வருகிற நாட்கள்ல நீர் ஆண்டவரே நியாயம் செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இறங்கி வரட்டும், பிரயாண பாதுகாப்பு உண்டாகட்டும். பவுல் கைகளினால விசேஷித்த அற்புதங்கள் நடந்தது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை எங்கெங்கெல்லாம் போய் சொல்றாங்களோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நாங்கள் உங்க நாமத்தை போறோம் ஆண்டவரே, உங்க நாமத்து கூட நாங்கள் போறோம் ஆண்டவரே. நீங்க அங்கே அற்புதம் செஞ்சு சொல்லுகிற வசனத்தை நீங்க உறுதிப்படுத்தி கொடுங்க ஏசப்பா. நிறைய ஆத்துமாக்களை கொடுங்க. தயவுள்ள கரம் நெகமையாடு போறது போல உடைய பிள்ளையோடு நடத்தட்டும் ஆண்டவரே. எங்க யெகோவா ஐக்கியத்துக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன சூழ்நிலையில என்ன பிரச்சனைகள் வந்திருந்தாலும் ஆண்டவரே சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். யாராவது ஜெபிக்கணும் விரும்புறவங்க எங்க அக்காட வந்து நீங்க ஜெபிச்சுக்கலாம்.